நாங்க 3 பேரும் உங்களை லவ் பண்றோம். நீங்க எங்க 3 பேர்ல யாரை லவ் பண்றீங்களோ அவரை தவிர மற்ற 2 பேரும் உங்க 2 பேரை சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் சங்கத்துல. சப்போஸ் நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? உலகத்திலேயே உயரமான மலை எங்க இருக்கோ அங்கிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்குவீங்க. நான் புல்லா தண்ணி அடிச்சு தண்ணில இறக்கி முன்னால விழுந்து செத்துருவேன். நான் சாக மாட்டேன். நம்ம காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் கருப்பா கலையா இருக்கேன், நீங்க சகப்பா சிலையா இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்களே, ஆஃப்டர் மேரேஜ் நம்ம 2 பேருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பேபி பிறக்கும். அதுக்கு பேரு கூட டிசைட் பண்ணிட்டேன். என்னன்னு? பிளாக் நைட். நீங்க 3 பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றதுனால என்னை பத்தி ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது என்ன உண்மைங்க? லவ்வாடா சொல்றீங்க? லவ் ஏன் அழுகுறீங்க? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால 2 குழந்தைங்க ஒவ்வொரு கிட்னியோட பிறந்தது. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஒரு குழந்தை பீகார்ல பிறந்தது. இன்னொரு குழந்தை அது நான் தாங்க. தமிழ்நாட்டுல பிறந்து தொலைச்சிட்டு. நீங்க ஏங்க ஃபீல் ஆகுறீங்க? இப்ப எனக்கு இருக்கிற ஒரு கிட்னியும் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. டாக்டர் எத்தனை மாசம் சொன்னாரு? 10 மாசம். உளறா. 3 மாசமோ 4 மாசமோ தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க 3 பேரும் என்ன சின்சியரா லவ் பண்றீங்க. உங்கள ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன். கம் ஆன். கிட்னி அடி கேக்குற கிட்னி. நீங்களும் ஏன் அழுகுறீங்க? உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க 6 கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சுங்க. கிட்னி தருவீங்கல்ல? என்னது கிட்னியா? வழக்கமா காதலனா இதயத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன கிட்னி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? சொல்றா டேய். அச்சுக்கு எது இல்லையோ அதானே கேட்க முடியும். கரெக்டா சொன்னேன். கிட்னி தருவீங்கல்ல? ஏங்க இது என்ன கிட்னியா கெட்டி சட்னியாங்க? கேட்டோன்னா பொட்டலம் கட்டி தர்றதுக்கு. உமா நீ ஏன் கவலைப்படுற? உனக்காக ஆட்டோக்கார ஒரு கிட்னி இல்ல 2 கூட தருவான் பாரு. கொஞ்சம் அசந்தா இவளுங்களே கையை விட்டு எடுத்துருவாளுங்க போல இருக்கே. சரிங்க, உங்கள யாரு என்ன சின்சியரா லவ் பண்றீங்களோ அவங்க நிச்சயமா எனக்கு கிட்னி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி தரணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஜிஹெச் வந்துருங்க. ஜிஹெச்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தானே? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னா அதுவும் தெரியாதா? சரிங்க, நாளைக்கு காலையில ஜிஹெச்ல மீட் பண்றோம். எதுக்கு அறுக்கவா? கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு கொள்ள பசியா இருக்கு. எவன் சிக்குவான்னு தெரியலையே. பாபு என்ன ஆளே பார்க்க முடியல? நியூசிலாந்து போயிருந்தேன். சமீப காலமா நீ கொஞ்சம் நக்கலா தான் பேசிட்டு இருற. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே அதிகம். என்ன சைக்கிள் கேனெல்லாம் புதுசா இருக்கு, எங்கேயாவது கை வச்சிட்டியா? இல்ல, என் ஆளு மனசு வச்சது. என்ன திடீர்னு? என்ன பெரிய பிசினஸ் மேனா ஆக்கி பாக்கணும்னு என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தாங்க. எது ஒய்ஃபா? ஆமாண்டா, நம்பிக்கை இல்லாத நாதாரி தான் லவ்வர்னு சொல்லுவான். என்ன மாதிரி நம்புறவன் ஒய்ஃப்னு தான் சொல்லுவான். சரி விடு பாபு, உனக்கு ஓகே ஆனதுனால சைக்கிள் வாங்கிட்ட. இதுவே எனக்கு ஓகே ஆயிருந்தா ஆட்டோ வாங்கியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். இந்த முகரக்கட்டையை தான் பிடிக்கலன்னு காரை துப்பிட்டு போயிட்டாங்கல்ல. ஓகே, எப்படியோ உருண்டு புரண்டு கரெக்ட் பண்ணிட்டேன். சந்தோஷம். இதே சந்தோஷத்தோட அப்படியே போய் தண்ணியை கிண்ணிய போட்டோம்னா நல்லா இருக்குல்ல பாபு? பிசினஸ் பிக்கப் ஆகட்டும், பாப்போம். வெயிட் பண்றேன். வேற என்ன பண்றது? சைக்கிளுக்கு போர்வையா? கொசுவர்த்தி வேறையா? முத்து
என்ன பாபு சைக்கிளுக்கு கொசு ஒத்தி எல்லாம் ஏத்துற? ஏசியே போடுவேன், கையில காசு இல்ல. உமா வாங்கி கொடுத்த சைக்கிள்ல கொசு கடிக்காம பாத்துக்கணும்ல. வெறும் வயிற்றுல இருக்கிற வேதனையை கலப்பாத. நாளைக்கு நானும் என் மிஸ்ஸஸும் ஊரை விட்டு ஓடுறீங்களா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு நீ தான் கண்டிப்பா வந்து குத்து விலைக்கு ஏத்தணும். சரி சரி வர்றேன். நீ சொல்றத பார்த்தா பொறாமையில வரமாட்டா போல தோணுது. வர்றேன்ப்பா. எனக்குன்னு யார் இருக்கா? நீ வரணும். வர்றேன் பாபு. நீ சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிற. இல்ல பாபு, நான் வர்றேன் பாபு. கண்டிப்பா வரணும். அட சத்தியமா வர்றேன்ப்பா. நீ சிரிச்சா மாதிரி சொல்ல மாட்டேங்கிற. வர்றேன் பாபு, வர்றேன். வேணா, நீ சிரிக்காமே சொல்லு, பயமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டாயா? நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன். டேய் அப்படிலாம் இல்லடா, நான் வர்றேன்டா. பாபு நான் வர்றேன் பாபு. இல்லடா செல்ல செல்லம், என் பஞ்சு முட்டாய், என் பருப்பி, என் பூந்தி, என் செல்ல பாலுகோவா, என் தேடு முட்டாய். நெசமா? ஆமாடி செல்லம், ஆமாடி செல்லம், ஆமா. பாபு பாபு, என்ன இந்த பாட்டை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இந்த பாட்டை போட்டு தாங்க சூரியவம்சத்துல சரத்குமாரும் தேவயானியும் ஒரே பாட்டுல ஓஹோ ஹோஹோன்னு முன்னேறினாங்க. டீய ஒழுங்கா போடுங்கடா, வாழ்க்கையில முன்னேறலாம். பாட்டை போட்டு பப்ளிக்கை ஏமாத்தாதீங்க. வயிற்றுச்சல்ல பேசுறேன் இவன். அதான் நீங்க கூட இங்கிலீஷ்ல ஈகோன்னு சொல்லுவீங்களே. ஆமா, விட்டா இவர் வியாபாரத்துல விஜிபியே மிஞ்சிருவாரு. ஏன் நினைச்ச முடியாதா? சரி பாபு, ஒரு டீய போடுறா. என் கையால போனி போனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். முத சொந்தமா பிசினஸ் பண்றீங்க. கேட்டுக்க. இவர மாதிரி இல்லாம ஒரு நல்ல முஞ்ச பார்த்து ஆரம்பிச்சாங்க. என்ன சிரிப்பு? ஏன் இப்படி காலங்காத்தால கூட்டியாந்து வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? 8 நாளுக்கு ஒரு சைக்கிள், 4 நாளுக்கு ஒரு குண்டா, இதை வச்சுக்கிட்டு அலம்பலா? என் பிசினஸ் பத்தி தப்பா பேசாத. எது பிசினஸா? டேய் நீ தான் தப்பா பேசுற. பெரிய அம்பானி குரூப் கம்பெனி சார் வந்து ஃபேக்டரி ஓபன் பண்றாரு, மேடம் வந்து குத்து விளக்கத்த நிக்கிறாங்க. காலங்காத்தால கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு பொறாமையில பொங்காதடா. டேய் நீ விலைய புடிச்சு தொங்காதடா. அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ணுங்க. அப்பான்னா ரொம்ப பிடிக்குமா? அப்பான்னா ரொம்ப பிடிக்குமா? எப்பா எப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்டப்பா, ஏழ தலையெழுத்த மாத்தப்பா, பெரும் குபேரன்னா ஆக்கப்பா. இந்த பாட்டை போட்டது யாருப்பா? தேனிசை தென்றல் தேவா. நோ, இப்ப இந்த கடையில போட்டது யாருப்பா? நான் தான் தேவக்கோட்டை சிவா. அப்போ இந்த 10 ரூபா டிப்ஸுப்பா. எதுக்கு? இந்த பாட்டை போட்டு என்னை இவ்வளவு சந்தோஷப்படுத்தினியே அதுக்குப்பா. தேங்க்ஸ்பா. வரேன்ப்பா. சரிப்பா. ஐயப்பா முருகப்பா, நீ தான் துணை. அப்பப்பப்பப்பா, என்ன வெயிலப்பா, தாங்க முடியலப்பா. காலையில இருந்து ஒரு கிராக்கி மாட்டலப்பா. நாய் அலைச்சலப்பா, பேய் அலைச்சலப்பா, முடியலப்பா. ஒரே பேஜாரா இருக்குதுப்பா. ஏன்பா என்னையே உத்து உத்து பாக்குறியப்பா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனாப்பா? சொல்லுப்பா, நான் ஏதாவது தப்பா பேசினாப்பா? கேட்கிறேன் இல்லப்பா. நீங்க சரியாதான்ப்பா சொன்னீங்கப்பா. அப்பா எனக்கு எதுக்குப்பா டீ? நீங்க அப்பா அப்பான்னு சொன்னீங்கல்லப்பா, அதுக்குதான்ப்பா டீ. அப்படியாப்பா? ஆமாப்பா. அப்படியா? நம்பவே முடியல. இந்தாங்கப்பா. எனக்கு எதுக்குப்பா 2வது டீப்பா? புரியலப்பா. ஓ அதுக்காப்பான்னு ஒரு அப்பா சொன்னேனே, அதுக்காப்பா? கரெக்ட்டுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. வரேன்ப்பா. அப்பா நீ ரொம்ப நல்ல பையன்பா. காசு கூட வாங்கலையப்பா, இழிச்ச வாயினா இருக்கியப்பா. நாளைக்கு இதே நேரத்துக்கு வரியாப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கண்டிப்பா வருவேன்ப்பா. பார்த்து ஊத்து. பார்த்து தானே ஊத்துறேன். என்ன பார்த்து ஊத்து? என் கண்ணை பார்த்து ஊத்து. எரியுதே. எரிச்சல் ஜாஸ்தியா இருக்கு. கில்லி பார்க்கலாமா? கடை யார் பாத்துக்கிறது? இங்க இருந்தே கில்லி பாப்போம். இங்க இருந்து எப்படி கிள்ளி பாக்குறது? இப்படி கிள்ளி பார்த்துட்டேனே, சூப்பரா இருக்கு. ஐ அடிதடி பாக்கலாமாடா செல்லம்? அடிதடி எங்கடா? இங்கடா. ஈவினிங் வர்றேன், குத்து பார்க்கலாம். மலைக்கு போனா சாமிகள் இழைச்சி வரும்னு பேரா. பாபே என்ன என்ன தலையில காயம்?
அது ஒண்ணும் இல்ல, மலை ஏறும்போது அடிபட்டுருச்சு. இல்ல மலைக்கு போயிட்டு வந்திருக்கிற ஒரு பார்ட்டி கீட்டி. ஏப்பா மலைக்கு போயிட்டு வந்ததுக்கெல்லாம் பார்ட்டியா? ஏப்பா பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு போயிட்டு வந்தாலே பார்ட்டி வைக்கிறாங்க, நீ மலைக்கு போயிட்டு வந்துட்டு வைக்காம இருந்தா? இப்போ மதுரைக்கும் மலைக்கும் என்ன சம்பந்தம்? சரக்குகள் என்று வந்து விட்டால் இப்படித்தான் சம்பந்தங்கள் இல்லாமல் பேச்சுகள் வரும். மெதுவா பேசுறா, குருசாமி காதுல விழுந்துற போது. பார்ட்டி வைக்க சொன்னதே அவர்தான். இவர் என் கூட மலையில இருந்தாரே. சபரிமலையில இருந்து எஸ்டிடி போட்டு சொன்னாரு பாபு. என்ன சாமி இதெல்லாம்? 40 நாளைக்கு தான் நான் குருசாமி, மத்த நாளைக்கெல்லாம் நான் கொஞ்சம் குடிசாமி. குருசாமியே குடிக்க குனிகிறாரு, மாலைய கலட்டுறோம், மப்ப ஏத்துறோம். ஓகே மேடம். ஓகே. அண்ணே வணக்கண்ணே. என்ன பாபு? என்னண்ணே யாரையுமே காணோம்? காலேஜ் லீவ் இல்ல, யாரும் வரமாட்டாங்களா? அப்ப நீங்க வந்திருக்கீங்க. பாத்தியா? கோச்சிக்காதீங்கண்ணே. அடுத்து எப்பண்ணே காலேஜ்? இனி திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமையா? உமாவை போய் வீட்லயே பாத்துற வேண்டியதான். யாரு பூனை பொட்டு வச்சுட்டு வருது. யாரு? தொண்டு பாரு. பாட்டி பால். மனுஷனாடா நீ? காலையில 5 மணிக்கு கொண்டாடுற பாலை 10 மணிக்கு கொண்டு வந்திருக்கேன். மொத்தமா சாயந்தரம் கொண்டாட வேண்டியதானே? ஆமா, பால் தைலான பிற்பாடு தான் கொண்டு வருவியா? என்ன பாட்டி அப்படி பாக்குற? ஆமா, வழக்கமா பால் போடுறது வேற ஆளாச்சே, இன்னைக்கு நீ வந்திருக்க. அது எப்பவும் வரோம் வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி செத்து போச்சா, அவன் அதுக்கு பால் ஊத்த போயிருக்கான். நான் உனக்கு ஊத்த வந்திருக்கேன். அடிங்க. இல்ல உங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வந்திருக்கேன். ஹலோ, எஸ் குஷ்மே, பால் குடுக்க வந்தியா பராக் பார்க்க வந்தியா? ரெண்டுத்துக்கும் தான் பாட்டி. என்னது ரெண்டுத்துக்குமா? உன் பார்வஞ்செல்லாம் பேசுஞ்சல ஓ. இல்ல பாட்டி, நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயா தான் இருக்கேன். நம்ம வேணும்னு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். போடா. ஓகே பாட்டி. வெளிய போடா. இது பார்ட்டியா இல்ல மிலிட்டரியா? டேய், என்னடா மணங்கற? பிச்சை புட மச்சாஸ்கள். போடா. என்னடா முறைக்கிற? மூஞ்சி மாமலாம் பேத்து விடுவேன். நான் பறந்து வந்து அடிப்பேன். டேய். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓடினம்தா. ஆமா, நேத்து நீ உமா வீட்டுக்கு போனிய பாத்தியா? நீ வேற ஊருக்கு போயிருக்குதுடா. கடுப்பா இருப்பிய. அது கூட பரவாயில்லடா, உமா வீட்டு வேலைக்காரி என்ன டார்ச்சர் பண்ணிட்டாடா. அப்படியா? வேலைக்காரின்னு சொல்லவே முடியாதுடா, செம்ம ரிச்சுடா. மச்சான், கழுத்துல கையில போட்டிருக்கிறது மட்டும் 50 பவுன் தேரும்டா. மச்சான் மச்சான் மச்சான், அந்த ஃபிகரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுறா. அந்த பொண்ணை நான் உயிருக்குறா லவ் பண்றான்டா. அந்த டார்லிங் மேல வெறி ஆயிட்டான்டா. டேய், அது கிளவிடா. ரொம்ப கிளவியோ? வயச சொல்லவே இல்ல. அப்பா ஏன்பா வீட்டுல அப்பா சித்தப்பா பெரியப்பா சின்ன பெரியப்பா பெரிய சித்தப்பா எல்லாரும் சௌக்கியமாப்பா? முகம் பளிச்சுன்னு கிடக்குதப்பா, சந்தோஷ கலை சலங்க கட்டி ஆடுதப்பா. இடையில நான் ஏன் வரலன்னு தெரியுமாப்பா? வில்லேஜ்ல ஒரு சின்ன வேலையப்பா. என்ன வேலைன்னு கேட்க மாட்டீங்களாப்பா? நீங்க கேட்கலைனாலும் பரவாயில்லப்பா, நான் சொல்ல வேண்டியது என் கடமையப்பா. கடமையப்பா கடமையப்பா. நிலைமை தெரியாம டார்ச்சர் பண்றானே. ஏம்பா, அன்னைக்கு நான் சில அப்பா சொன்னதுக்கு நீ 2 டீ குடுத்தியப்பா. இன்னைக்கு நான் பல அப்பாக்கள் சொல்லிக்கிறேன்பா. நீ நிறைய டீ குடுப்பேன்னு பிளாஸ்கோட வந்துக்கிறேன்பா. கிளாஸ் 3யோட போறப்பா. ஏன்பா லேட் பண்ற? நான் ஃபேமிலியோட சாப்பிடணும் இல்லப்பா. சீக்கிரம் போட்டு அனுப்புப்பா. என்னடா அப்பா, நாங்களே சிங்கிள் டீக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருக்கோம், இதுல உனக்கு பிளாஸ்க்ல டீ கேக்குதா? என்னடா சங்கு ஊதுற? பிளாஸ்க் ஒசரம் இல்ல, ஓசிடிக்கு ஃபேமிலி வெயிட்டிங். சௌரியப்பா காளியப்பா காளியப்பா. உனக்கு அப்பான்னு சொன்னதானே பிடிக்கும்னு சொன்னேன், அதனாலதானே நான் அப்பா அப்பான்னு சொன்னேன். இப்ப ஏன் நடிகிற? இனிமே நீ பெத்த அப்பனை கூட அப்பான்னு கூப்பிட கூடாது. நேத்து எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்? உமா என்ன லவ் பண்ணி ஏமாத்திருச்சு, அதை என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேஸ் கொடுக்கலான்னு போனேன். டேய் லூசடா நீ. யார் லூசு? கேஸ் எடுக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஆமா ஆமா. ஏய் குடுறா விடுடா. குடுறா. நேத்து என்னமோ இனிமே நான் தண்ணியே அடிக்க மாட்டேன், லவ் ஃபெயிலியர்,
தேவதாஸ் நாயோட வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு தத்துவம்லாம் பேசுன, இன்னைக்கு எதுக்கு நான் குடிக்க போறேன்? தேவதாஸ் ஒன்னும் நாய் வாழ்க்கையை கெடுக்கல. என்னடா சொல்ற? தேவதாஸ் ஒரு லவ் ஃபெயிலியரா? ஆமா. தினமும் சரக்கு அடிப்பாரா? ஆமா. சரக்கு அடிக்கும் போது சைடு சிக்கன் மட்டன் வாங்குவார்ல, அது இல்லாமலா? இவர் டைட்டா தண்ணிய போட்டு மட்டையாயிடுவாரு. அந்த கேப்ல நாய் சைட் டிஷ்லாம் தின்னு கொழு கொழுன்னு வளர்ந்துருச்சு. தினமும் குவாட்டரா அடிச்சு அடிச்சு குடல் வந்தே செத்து போயிட்டாரு நம்ம தேவதாஸ். அப்படியா? இப்போ தெரியுதா யார் வாழ்க்கை யாரு கெடுத்தான்னு? ஓஹோ, தேவதாஸ் வாழ்க்கையை கெடுத்த அந்த நாய் தானா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உமாவை புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி. என்ன பாபு, கலட்டி விட்டவள போய் கண்மணிங்கிற? டேய், மரியாதையா பேசுடா. பரவாயில்ல மாப்பிள்ள, இவ்வளவு போதையிலையும் மெயின்டைன் பண்றிய. நேத்து அவ யாரோ, இன்னைக்கு அவ பீரோ. என்னடா அங்க சவுண்டு? வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா காதலர் தின ஃபங்க்ஷன் நடக்குது. நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன், அவனுக்கு என்னடா ஃபங்க்ஷனு?